ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது டிராயிங் சீரீஸில் 3வது பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு நீங்கள் பார்க்கலனாக்கா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் பாருங்கள். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியலிஸ்டிக்கான ஹேரை வந்து 2 பென்சில் யூஸ் பண்ணி வெறும் 5 ஸ்டெப்ஸை பயன்படுத்தி எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிராயிங் டியூட்டோரியல் வீடியோஸ் பற்றி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோஸ் வர போகலாம். ஸ்டெப் 1ல் நம்ம பார்க்க போகிறது பேசிக் டோன் ஷேடிங். இந்த பேசிக் ஷேடிங்க்கு நான் 2 பென்சில் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஆர்ட்லைனோடைய 4B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ஷேட் பண்ணணும் இல்லையா, அதனால் இந்த பென்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வாக்கு எடுத்து தான் 2 பக்கமாக தலை சீவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்றுன்னு பிரிச்சுக்கிட்டு நம்ம ஷேடிங் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஷேடிங் கிடையாது, லைனாக போடணும். இந்த மாதிரி 4B பென்சிலை நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து அந்த முடியெலாம் எப்படிலாம் லைன்ஸ்லாம் போகுது அப்படிங்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த லைன்ஸ் போட்டிருக்க மாதிரி நம்மளும் இதில் லைன்ஸ் போடணும். நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்தோம்னாலே தெரியும், ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா டார்க்கான ஷேடிங் இருக்கும், ஒரு சில இடங்களில் லைட்டான ஷேடிங் இருக்கும். அந்த கலர் டிஃப்ரெண்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஆனால் நம்ம வந்து ஷேடிங் பண்ணலை, ஸோ லைனாக தான் போடுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து டார்க்கான ஷேடிங் இருக்கிற இடத்துல அதிக லைன்ஸ் நம்ம போட்டோம்னா அது நம்ம நெருக்கி போகிறதால டார்க்கான எஃபெக்ட் தரும். லைட்டான இடத்துல கம்மியான லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது லைட்டான ஷேடிங் தெரியும். நான் வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இந்த பென்சில் வச்சு இப்படி தான் போடணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் 2 பிளண்டிங். ஸோ பிளண்டிங்னு வரப்போ நம்ம வந்து நிறைய பேர் பிளண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா பிளண்டிங் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பிளண்ட் பண்ணுறப்போ தான் நல்லா ஸ்மூத் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே நமக்கு ஃபீல் ஆகும். இதுவே பிளண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டு தராது. ஸோ அந்த மாதிரி பேசிக்கான ஷேடிங் நம்ம பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளண்டிங் பண்ணுங்கள். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. அடுத்து ஸ்டெப் 3 பார்ப்போம். ஸ்டெப் 3 டார்க் டோன் ஷேடிங். டார்க் டோன் ஷேடிங் அப்படிங்கிறப்போ நம்ம 2வது ஒரு பென்சில் சொன்னோம் இல்லையா, 2 பென்சில் தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, இது 8B பென்சில். நீங்கள் 8B பென்சில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா 10B பென்சில் எடுத்துக்கோங்க. எனக்கு 8B டார்க்னஸ் போதுங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 4B பென்சில் வச்சு லைனாக போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி 8B இல்லைனா 10B யூஸ் பண்ணி நம்ம அந்த லைன்ஸ்லாம் போடணும். பட் நம்ம இங்கே இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னாக்கா, 8B பென்சிலோ 10B பென்சிலோ யூஸ் பண்ணுறப்போ நம்ம 4B பென்சிலை யூஸ் பண்ண ஷார்ப்னஸ் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃபைட் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதிகமாக ஷேடிங் மாதிரி தான் வரும் நம்ம லைன்ஸ்லாம் போட்டால் கூட. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, லைனாக வந்து முடிஞ்ச அளவுக்கு போடுறோம் ஷார்ப் பண்ணிக்கிட்டு. ஸோ மீதி இருக்கிற இடத்துக்குலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஷேடிங் மாதிரியே, அதாவது ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம ஷேடிங்காகவே பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பென்சில் யூஸ் பண்ணி டார்க்னஸ் பண்ணுறப்போ அந்த முடி பிரியும் இல்லையா, ஸோ அந்த இடங்களை வந்து நம்ம கவனமாக பண்ணணும். ஏன்னா இது ஃபைனலான பென்சில் இல்லையா, ஸோ அதனால் ஃபைனல் டோன் கொடுக்குறோங்கிற பட்சத்தில் நம்ம அந்த முடியோடைய பிரிகிற இடம்லாம் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து வந்து ஷேடிங் பண்ணணும். ஸோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காது கட்டுலாம் ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த ஹேரு. ஸோ அதே மாதிரி இந்த ஹேரோடைய லைட்டான இடத்த வந்து நான் விட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் விட்டுருங்க. ஸோ மேலே எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கோ அந்த மாதிரி இடத்துலாம் லைன்ஸ் போட்டு ஷேடிங் பண்ணிவிட்டேன். 3rd ஸ்டெப்பு நம்ம வந்து டார்க் பண்ணணும், அவ்வளோதான். இதுவும் 3rd ஸ்டெப்பில் தான் வரும், ரீபிளண்டிங். அதாவது 4B பென்சில் யூஸ் பண்ணி நம்ம லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணோம் இல்லையா, சேம் அதே தான் நம்ம 8B பென்சில் வச்சு போட்டதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஆனால் இந்த டைம் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறப்போ ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்தையும் நீங்கள் நல்லா கிளியர் கட்டாக பிளெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ரியலிஸ்டிக்கான லுக்கில் இருக்கக்கூடிய ஹேர் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபைனல் டோன் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரியலிஸ்டிக் லுக் கிடைச்ச மாதிரி தான். அடுத்த ஸ்டெப் போகும். அடுத்த ஸ்டெப் வந்து ஹைலைட்ஸ். ஹைலைட்ஸ்னு பார்க்குறப்போ ஹைலைட்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஹைலைட்ஸ்னால் அந்த முடியில் இருக்கக்கூடிய ஒயிட்டான லைன்ஸு, அப்புறம் அந்த ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அதுதான். அந்த முடியில் இருக்கக்கூடிய ஒயிட்டான லைன்ஸ்னு பார்க்குறப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் படுறதால வரும். ஸோ அதனால் நம்ம வந்து மோனோ ஜீரோ எரேசரோ அப்படி இல்லைனாக்கா எலக்ட்ரிக்கல் பேட்டரி எரேசரோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் என்ன ஒன்றுனாக்கா, நம்ம ஹைலைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதையும் வந்து பிளெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒயிட்டாக அப்படியே ரொம்ப தெரியக்கூடாது. ஸோ அது வந்து முடியில் பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் ஹேரில். ஸோ அதனால் நம்ம இதையும் வந்து பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறப்போ மிக்ஸ் ஆகி அது ஒரு ரியலிஸ்டிக்கான லுக்கு கொடுக்கும். வெப்சைட்டில் நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த ஸ்டெப் போகலாமா? ஃபைனல் ஸ்டெப்பு ஆடிங் டீடைல்ஸ். டீடைல்ஸ்னால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் நம்ம இதுக்கு மட்டும் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சைடில் இந்த முடியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா, நம்ம ஹேர்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம்
அப்புறம் ரியலிஸ்டிக்கான ஹேர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு சில முடிங்கள்லாம் அங்கங்கே தொங்கிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி முடிங்கள்லாம் நம்ம வந்து மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய முடிங்களை வந்து லைன்ஸாக நமக்கு தெரியணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மெக்கானிக்கல் பென்சிலோ அப்படி இல்லைனாக்கா 2B பென்சிலோ நல்லா ஷார்ப் பண்ணி லைனாக நமக்கு எங்கெங்கெல்லாம் தெரியணுங்கிறத போட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. இதுதான் டீட்டெயில்ஸ். அடுத்ததாக டீட்டெயில்டு ரியலிஸ்டிக் ஹேர். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஹேரோடைய ஸ்டெப்ஸ் ஒரு 5. அதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக் ஹேர் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நான் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹேரை வச்சு ரியலிஸ்டிக்கான ஹேர் வரைகிறது எப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சிக்கலான முடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ரைட் சைடில் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை வந்து ஸ்பீட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஒன்றுமே கிடையாது, நம்ம அங்கே என்ன ஸ்டெப்ஸை பயன்படுத்தணுமோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கே பயன்படுத்தணும். இந்த மாதிரி முடி வளைஞ்சிருக்கிறதுனால இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுனாக்கா, அந்த முடி வந்து வளைஞ்சிருக்கிறத நம்ம போடுறது தான் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். எந்த முடி எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, எந்த சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம கவனித்து போடுறது தான் இங்கே வந்து நமக்கு டாஸ்க்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முடிங்கள்லாம் வளைஞ்சி ஒன்றுக்கு ஒன்றா பின்னி இருக்கிறதுனால இந்த முடியை வரைகிறதுக்கே நமக்கு சலிப்பாக இருக்கும். எதுக்குள்ளே எங்கே மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தேடி கண்டுபிடிச்சி வரையும் போது ஒரு சலிப்பு ஏற்படும் பாருங்கள். அந்த சலிப்புலாம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வரைஞ்சி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டெப் மாதிரியே பிளெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம 4B பென்சில் யூஸ் பண்ணி அதே லைன்ஸ்லாம் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 8B பென்சில் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நமக்கு டார்க்னஸ் எங்கெல்லாம் தேவையோ அங்கே ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த வளைஞ்சிருக்கக்கூடிய முடியெலாம் ஆட் பண்ணுறப்போ நடுவில் கொஞ்சம் நம்ம விட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் வந்து லைன்ஸ் போடுறேன் 4B பென்சில் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போடுறப்போ நமக்கு வந்து அந்த லைன் கொஞ்சம் டார்க்காக தெரியும். நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சிலில் போட்டேன். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் அதிக முடி இருக்கிறதுனால நான் 4B பென்சில் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதையும் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். நம்ம எந்த ஷேடிங் பண்ணாலும் ஹேரை பொறுத்த வரைக்கும் பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரியலிஸ்டிக் லுக்கு தரும். ஸோ இங்கே பண்ண மாதிரியே தான் இங்கேயும் ஹைலைட்டும் பண்ணுறோம். ஹைலைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைனல் டச் வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், இந்த ஹேர் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டூல்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த டூல்ஸ்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கும் அதே மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஹேருக்கெலாம் நம்ம வந்து போடுறோம். உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ஏரியாவுக்கும் நம்ம வந்து போடுறோம். ஃபைனலாக நமக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட் வந்து ஹேரில் வந்து இதுதான். ஒரு ரியலிஸ்டிக்கான ஹேரை வரைகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.